எல்லாரும் கேட்கிறா, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, விஷ்ணு புராணம் இருக்கு, 1000 புராணங்கள் இதிகாசங்கள் இருக்க, நீங்க பாகவதத்தையே உசத்தியா சொல்லுவானே அப்படின்னு சத்குரு சுவாமிகள்கிட்ட கேட்கும் பொழுது, பிரதிபதம் ரஜஸ்தமோ நிரசன தக்ஷா பகவத் பக்தியுத் பக்தி ஹரிகுண வர்ணனேன ஜாயதே அதயேவ சாந்தானாம் நாம கீர்த்தன பராணாம் பாகவத சாஸ்திர ஸ்ரவணமேவ கர்த்தவ்யம். பிரதிபதம் ரஜஸ்தமோ நிரசன தக்ஷா பகவத் பக்தியு. பாகவதத்தில் நீ ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து எங்கேயாவது பாராயணம் பண்ணினா, பிரதிபதம் ஜன்மாத்யஸ்யயதகான்னு ஆரம்பிச்சாலே பிரதிபதமும் என்ன பண்றதுன்னா, நீ ஒரு வார்த்தையை சொன்ன உடனே உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ரஜசு தமசு சாத்விக், ரஜசு தமசுங்கிற ரெண்டு வாசனைகளையும் அழிக்கிறதா அது. பிரதிபதம் ரஜஸ்தமோ நிரசன தக்ஷா, அது அழிச்சுட்டு என்ன பண்றதுன்னா பகவத் பக்தியை தூண்டுறதாம். பகவத் பக்தி ஹரிகுண வர்ணனேன. அதனாலே என்னன்னா, ஜாயத்தே அதையேவ சாந்தானாம் நாம கீர்த்தன பராணாம் பாகவதா. நாம கீர்த்தனத்தை அடிப்படையாக கொண்ட பாகவதர்களுக்கு பக்தி தான் முக்கியம். அத்தகைய அவர்கள் பக்தியை விரும்புறதுனாலே எந்த ஒரு புராணமானது ஒவ்வொரு சொல்லுலையும் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தாமசம் ராஜசத்தை போக்கி சுத்தமான சாத்விகமான பக்தியை சாத்விகமான தெய்வத்துக்கிட்ட உண்டு பண்ணுமோ, அத்தகைய சாஸ்திரம் பாகவதமாக இருக்கிறதுனால நாம கீர்த்தன பராணாம் பாகவத சாஸ்திர சிரவணமேவ கர்த்தவ்யம். அவர்கள் திரும்பி 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 பாகவதம் பாராயணமோ பாகவதத்தை கேட்டுருக்கிறது அப்படின்னு சொன்னார். இவர் இப்போ தாளப்பாக்கம் போனார் இல்லையா, தாளப்பாக்கத்தில் அவ்வளவு கீர்த்தனங்கள் பாடுறதை கேட்டார் இல்லையா, அதனாலே அவரே ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார். அந்த சம்பிரதாயத்தில் இவ்வளவு மகான்களுடைய கீர்த்தனையை கேட்டதுனால என்னென்ன கீர்த்தனைகள் எப்படி எப்படி வரணும், முதல்ல யாரை பாடணும், அடுத்தது யாரை பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் வரணும் இல்லையா. இதனால இப்போ அதற்கப்புறம் பின்னாடி வந்த பக்தர்களையும் சேர்த்துண்டு சம்பிரதாயங்கிறது விஸ்தரிச்சுட்டே போகிறது. ஆனால் சத்குரு சுவாமிகளுடைய காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னுட்டா, தோடையமங்கலம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னுட்டா, புண்டரீகம் போட்ட பிறகு புண்டரீகம் எப்படி போடணுங்கிறத சொன்னோம். புண்டரீகம் போட்ட பிறகு பாகவதர்கள்லாம் சேர்ந்துண்டு சில துளிகள் பகவான் நாம கீர்த்தனம் பண்ணணும். ஹரிநாராயண 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 ஹரிநாராயண. இந்த ஹரிநாராயணா அப்படிங்கிறத சொல்லி முடித்த பிறகு நாமத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் பல புராணங்கள் பல இதிகாசங்கள்லேருந்து சுவாமிகளால் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞேஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். இதெல்லாம் தியான ஸ்லோகத்தில் நாமத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடியது. அத்தகைய நாமத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகங்களே பல இதிகாசங்கள் புராணங்கள்லேருந்து சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கார். அதெல்லாம் ஒரு தரம் அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்படணும். சொல்லப்பட்ட பிறகு தோடையமங்கலத்தில் முதல்ல பாடக்கூடிய அந்த பாடல் ராமதாசர் பண்ணினது.